அண்ணா. அப்புறம் நீ எப்படி இருக்கியா? நல்லா இருக்கேன். அண்ணன் பேசிட்டேன். வெரி ஹாப்பி ஃபார் யூ. அது உனக்கு தெரியும். திட்டிட்டு இருந்தேன். ஏன் அவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்டான்? அவன் வீட்டு வரப்பதான் வந்து சொன்னா நீ காலையில் தான் நான் கேட்டேன் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்கூல் டாஸ்க்லயே நான் இவனுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பேன். ஏன் எல்லாரும் அந்த பையன் அப்படி சொல்றீங்க? நான் உனக்காக நின்று தெரியுது. நான் சொல்றேனே எனக்கு தெளிவா ரியா கரெக்டா சொன்னாங்க. அதெல்லாம் எதுக்கு பண்ணணும்? எனக்கு வந்து அப்பல இருந்தே இவன் கொஞ்சம் இன்னசென்டா தான் இருந்துச்சு. அதனால ஏன் நீ இன்னசென்டா? அவன் எவன் என்னமோ சொல்றான். அவன் என்ன சொல்றான்னு கேட்க வெளி உலகத்துல பார்த்துட்டு ஆனந்திக்கெல்லாம் கவர் பண்ணிலாம் பேசிட்டு இருந்தாங்க. வேற எதுவுமே இதுவே இல்ல. எத்தனை தடவை நான் வெளில வருமா நீங்க உள்ள போயிட்டீங்களா? வெளில வர அன்னைக்கு நைட் அடுத்த நாள் நைட் தானே வருவாங்க. அப்ப வரையும் நான் வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ போன் என் கையிலேயே வரல. எங்க அந்த பையன் வந்தா கொடுங்க, அந்த பையன் வந்தா கொடுங்க, அந்த பையன் வந்தா போனேன். அதெல்லாம் பாக்கணும். 2 மாசம் ஆகும். அவ்வளவு வந்து அவ்வளவு இருக்குது. கடைசி அவனை பேசி வச்சுக்கிறாரு. எப்போ அது ஃப்ரீதா எப்படி இருக்குன்னு அது ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லா சொல்லிட்டு போறேன். இன்னும் பப்ளிக்லாம் போய் மீட்டே பண்ணல. நீங்க உள்ள பண்ணல. வெளியே போன ஐயோ ஆடியன்ஸ் மத்தியில போனீங்க. எனக்குலாம் வந்து பயங்கர ஹாப்பி. நான் என்ன நினைச்சேனோ அதை தாண்டி எனக்கு ஒன்று கிடைச்சிச்சு. நான் நினைச்சிட்டு ஒன்று போனேன். அதெல்லாம் தாண்டி எனக்கு ஒன்று கிடைச்சிச்சு. செம்ம ஹாப்பி எனக்கு. உங்களுக்கு நேற்று ஒரு ஏவி போட்டாங்க தெரியுமா? உங்க ஷாட் மட்டும் தான் ராஜா மாதிரி அப்படி வச்சா நடுவுல வந்து உன்னோட திருமணி அந்த வால் எடுத்து வால் எடுக்கிறதோ அந்த இதெல்லாம் உடம்பு கிங் செம்மையா இருந்துச்சு. கேட்டா போல சொல்ல மாட்டான். அதான் உண்மையா எல்லாரும் இருக்கும்டா. சுனிதா பயங்கர போல்டா பேசுவாங்க. 45 lakhs 50,000.